குரு பயிற்சி பலன்கள், அதாவது மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அதை பற்றி பார்க்கும்பொழுது, அதில் குடும்பம், இதுவரையில் உங்கள் ராசிக்கு திருதிய ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் மிதுனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்போது அர்த்தாஷ்டக ராசியும் அவரது உச்சராசியுமான கடகத்திற்கு மாறியிருக்கிறார். கடகராசியில் சஞ்சரித்தபடியே விருச்சிக ராசியையும் மகர ராசியையும் மீனராசியும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். ராசியை விட்டு அவரது உச்ச வீடான கட்டுக்கடங்காது ஏற்பட்டு வந்த செலவுகள் இனி கட்டுப்படும். இனி ஏற்படும் செலவுகள் கூட பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் இனி படிப்படியாக குறைவதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு இனி இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே கவலை அளித்து வந்த ஒற்றுமை குறைவு இனி இருக்காது. வருமானத்திற்கு மீறிய செலவுகளும் இனி கட்டுக்கடங்கியே இருக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னு வரன் அமைகிறதில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி வரன்கள் இனிதாக அமையும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை செவ்வாயின் நிலை எடுத்துக்காட்டுது. அடுத்தது உத்தியோகம். வேலை பார்க்கும் இடத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களை கண்டாலே முகத்தை சுளிக்கும் மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் அலுவலகத்தில் நிம்மதியாக உங்கள் கடமைகளில் மனதை செலுத்தலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி என்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வரும். தொடர்ந்து உடல் ஆரோக்கிய குறைவினால் அவதிப்பட்டு வரும் மேசராசியினர் உடல் நலனில் நல்ல குணம் தெரியும். அடுத்தது தொழில் வியாபாரம். தொடர்ந்து உங்களுக்கு கவலை அளித்து வந்த நியாயமற்ற வர்த்தக போட்டிகளின் கடினம் குறைவதை அனுபவத்தில் பார்க்க போகிறீங்க. நிதி நிலைமைகளில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியே தீரும். இதுவரை உங்களுக்கு எந்தவித சலுகைகளையும் அளிக்க மறுத்து வந்த வங்கிகள் இனி பல உதவிகளையும் செய்ய முன் வருவாங்க. வர்த்தக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடியும். அதனால் மன நிம்மதி பெறும். வியாபாரத்தில் முழுமையாக மனதை செலுத்த முடியும். வெளியூர் பயணங்களில் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பலவிதமான பிரச்சனைகளால் மனம் நொந்து வந்த உங்களுக்கு உற்சாகம் ஊட்டும் அளவுக்கு கிரகநிலைகள் உதவிகரமாக மாறியிருக்குது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் வாய்ப்புகள் உருவாகும். அதன் காரணமாக பிரபல நிறுவனங்கள்கிட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் பொருளாதார நிலையை முன்னேற்றமடைய செய்வதற்கு இந்த ஒப்பந்தங்கள் உதவிகரமாக அமைவதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். புதிய விற்பனை கிளைகள் திறக்கிறதுக்கும் கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. நிதி நிறுவனங்கள் பலவிதமான சலுகைகளையும் அளிப்பாங்க. வர்த்தக கூட்டாளிகள் துணை நிற்பாங்க. தசா புத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா வெளிநாடு ஒன்றிற்கு வர்த்தகம் சம்பந்தமாக சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிடுது. அடுத்தது கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகளும் வருமானமும் உங்களை தேடி வரும் என்பதை குறிப்பாக கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுவதாக. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் பொருளாதார நிலையையே மாற்றி அமைக்க உள்ள நேரம் இது. பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையில்தான் இருக்குது. அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையினரின் நன்மைகளுக்கு அதிகாரம் படைத்த பிரதான கிரகம் சுக்கிரனே. அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் மக்களிடையே செல்வாக்கு உயரும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவும் உங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் உற்சாகத்தை அளிக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும். அடுத்தது மாணவ மாணவியர்.
மாணவ மாணவியரின் முன்னேற்றத்தை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ளது வித்யாகாரகனான புதன் ஆவார். அந்த புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறார். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தனது பிடியில் கொண்டுள்ளது பூமி காரகனான செவ்வாய் கிரகமாகும். அவர் உங்களுக்கு பரிபூரண சுபபலம் பெற்று வலம் வருவதால் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர், உரம், விதைகள், நாற்றுகள், கால்நடைகள் ஆகியவை குறைவின்றி கிடைக்கும். அடுத்தது பெண்மணிகள். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூவரும் சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை அளிக்கும் மாதம் இது. கணவரின் ஆதரவு, குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், குடும்ப சூழ்நிலை ஆகியவை மனநிறைவை அளிக்கும். அடுத்தது அறிவுரை. சிக்கனமாக இருந்து பணத்தை சேமித்து வைத்து கொள்ளுங்க, எதிர்காலத்துக்கு உதவும். அடுத்தது பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் மட்டும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலை வேளையில் தீபம் ஏற்றி வந்தாலே போதும். கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ வழக்கமாக இருக்கும் விளக்கை தவிர மற்றொரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து விளக்கேற்றினாலும் அதே பலன்களை நீங்கள் பெறலாம்.